பிரைஸ் தி லார்ட். ட்ரீம்ஸ் அண்ட் மீனிங்ஸ் அப்படின்ற ஒரு புது எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ரெவரண்ட் ரோஷன் ஷான். அன்கிளீன் ட்ரீம்ஸ் அண்ட் அன்கிளீன் டாய்லெட். ட்ரீம்ஸ் ஆஃப் பூப். கழிவையும் கழிவறையையும் குறித்த சில தரிசனங்கள் ஒருவேளை உங்களில் சிலருக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். உங்களில் இப்படிப்பட்ட தரிசனங்களை பார்ப்பவர்களுக்கு ஒரு மன ஐயம், சந்தேகம் இருக்கலாம். எதற்கான தரிசனம் இது? இது ஏன் இப்படிப்பட்ட ட்ரீம்ஸ் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி. உங்களில் சிலர் எனக்கு தரிசனங்களை குறித்து எழுதியும் ஒரு செய்தியாகவும் ரெக்கார்டர் வாய்ஸாகவும் தொடர்ந்து அனுப்பி கொண்டு வருகிறீர்கள். அதனுடைய விளைவாக இந்த காணொலியை இன்றைக்கு நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். இன்றைக்கு அன்கிளீன் டாய்லெட் அண்ட் ட்ரீம்ஸ் ஆஃப் பூப் குறித்து ஒரு தெளிவான வேதாகமத்தில் இதற்கான அர்த்தம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன அர்த்தம் என்று பார்க்கவிருக்கிறோம். இந்த காணொலியை கட்டாயம் குறைந்தது ஒரு 5 நபர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ. அண்ட் இந்த காணொலி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு கட்டாயம் பிரயோஜனமாக இருக்கும். வெல்கம். இந்த அன்கிளீன் ட்ரீம்ஸ் அண்ட் அன்கிளீன் டாய்லெட்ஸ் குறித்து அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தரிசனம் நம்ம நின்று கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு நம்ம அன்கிளீன் திங்ஸ் நம்ம செய்கிற மாதிரியான யோசனைகள் இருக்கும். நம்முடைய கரங்களில் அன்கிளீன் திங்ஸ், நம்முடைய டாய்லெட், அன்கிளீன் டாய்லெட் நம்முடைய கனவுல, அதாவது நம்ம தரிசனத்தில் அடிக்கடி வருவது போல பப்ளிக் டாய்லெட், இல்லைன்னா எங்கேயோ வேறு இடத்துல ஏதோ ஒரு டாய்லெட் குறித்ததான கனவுகள் வந்து கொண்டே இருக்கும். அது மனசுக்குள்ள சில சங்கடங்களையும் உண்டாக்கும், அருவருப்பாகவும் இருக்கும் இல்லையா? நிறைய பேர் இப்படிப்பட்ட ட்ரீம்ஸை கடந்து போய் அது நமக்கு வரவே கூடாதுன்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த ட்ரீம்ஸ் தொடர்ந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும், டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதற்கு அர்த்தம் என்னன்னு தெரியாமல அநேகர் விழிப்பிதுங்கி கொண்டு இருக்கிறத நாம் அறிவோம். ஒருவேளை உங்களில் யாருக்காவது இப்படிப்பட்ட ட்ரீம்ஸ் பிரச்சனை இருக்குதுன்னா இன்னைக்கு அதற்கான பதில் கிடைக்க போகுது. கடவுள் வேதாகமத்தில் எல்லாவற்றிற்கும் பதில் வைத்திருக்கிறார். அதுபோல உங்களுக்கு வரக்கூடிய இந்த அன்கிளீன் ட்ரீம்ஸ், டாய்லெட் ட்ரீம்ஸ், பூப் ட்ரீம்ஸ், இதற்கும் பதில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாளையம் அப்படின்னு பைபிளில் ஒரு வார்த்தை உபயோகிக்கப்படுது, பாளையம். அது பாளையம் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் இன்னைக்கு வாழ்கிற நாட்களில் அந்த பாளையம் என்ற வார்த்தையை நாம் வீடு, குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு வசனத்தை வாசிக்க போகிறேன். அந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். உபாகமம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 12, 13, 14. நான் நிதானமாக வாசிக்கிறேன், நீங்கள் பொறுமையோடு இதை கேளுங்க. நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். உன் ஆயுதங்களோடே ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவுது. நீ மல ஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மலஜலாதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. இந்த இடத்துல பாளையம் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. இந்த கட்டளையில ஒரு மனிதன் மல ஜலாதிக்கு கழிவை, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற கழிவை வெளியேற்ற அவன் அந்த பாளையத்துக்கு புறம்பே போக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு.
இன்னொரு காரியம் குறிப்பிட்டு சொல்றாரு, நீ போகும் பொழுது ஒரு குச்சியை எடுத்து கொண்டு போ. நீ மல ஜலாதிக்கு போகும் பொழுது உன் மலத்தை கழிவை ஒரு குழி தோண்டி அதிலே உன்னுடைய கழிவை நீ நீக்கி அந்த குழியை மண்ணினால் மூடிவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. கழிவு அப்படின்றது ஒரு பரிசுத்தம் இல்லாத காரியத்தை குறிக்கிறது, பாவத்தை குறிக்கிறதா வைத்துக் கொள்வோமே. அப்படிப்பட்ட நம்முடைய சரீரத்திலிருந்து வெளியேறுகிற அந்த கழிவு மற்றவர்களுக்கு இடையூறாக இல்லாதபடிக்கு முதலாவது என்ன செய்யணுமா, குழி தோண்டி அந்த குழியிலே அந்த மல ஜலாதியை கழித்து மூடிவிட வேண்டும். மூடப்பட்ட இடத்துல நீ உன் கையில எடுத்து போன ஒரு குச்சியை நடவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னா, வேறு ஒருவன் அதை மிதித்து விடவோ அந்த இடத்தை உபயோகப்படுத்தாமலோ இருக்க வேண்டும் அப்படின்னு அன்று வாழ்ந்த ஜனங்களுக்கு தெளிவாக சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், நீ வசிக்கும் பாளையம் பரிசுத்தமானது, அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அங்க தெளிவா சொல்றாரு, கர்த்தர் அந்த பாளையத்திற்குள்ளே உலாவி வருகிறார். உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு, உன் சத்துருக்களுக்கு உன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய ஆவி அந்த பாளையத்திற்குள்ளே உலாவி வருகிறது. அதனால் அந்த பாளையம் அசுசிப்படாதபடிக்கு இருக்க வேண்டும், சுத்தமா இருக்க கடவது என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அசுத்தம் என்றால் பாவம். அப்போ நமக்கு வரக்கூடிய சில பூப், அதாவது கழிவை குறித்ததான அந்த கனவுகள், அன்கிளீன் டாய்லெட், சுத்தமில்லாத டாய்லெட். இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே டாய்லெட் இருக்கிறது இல்லையா? நம்முடைய வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு, எல்லாருடைய பெட்ரூம்லயே டாய்லெட் இருக்கு. இந்த மாதிரியான கனவுகள் என்பது பிசாசின் ஒரு வகையான தந்திரம், ஒரு கிரியை. இந்த கிரியையை தேவன் அது என்ன அர்த்தம் என்று புரிந்து கொண்டால் தேவனிடத்திலிருந்து நாம் அதை விலக்கி வைக்க, நம்முடைய குடும்பத்தை பாளையத்தை வைத்து விலக்கி வைக்க நம்மளால முடியும். தேவன் சொல்றாரு, நான் பாளையத்திற்குள்ள உலாவி வருகிறேன், அது சுத்தமாய் இருக்க கடவுது. இந்த அன்கிளீன் டாய்லெட் கனவுகள் அநேகருக்கு வர காரணம் அவர்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய சில அசுத்தம், பாவம். இந்த அசுத்தம், பாவம் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட கனவாய் வரும்னா, அன்கிளீன் டாய்லெட், அன்கிளீன் பூப் ட்ரீம்ஸ், அதாவது கழிவை குறித்ததான கனவுகள், சுத்தமில்லாத கழிவறையை குறித்ததான கனவுகளாய் வெளிப்படும். நம்முடைய வீடுகளுக்குள்ளே ஒருவேளை தேவன் விரும்பாத, பரிசுத்தம் இல்லாத, சுத்தமில்லாத காரியங்கள் இருக்கும் பட்சத்துல இது நமக்கு வெளிப்படும். இது எதை குறிக்கிறது என்றால், நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையை அல்ல, நம்முடைய பாளையத்திற்குள்ள சுத்தம் இல்லாமல், அதாவது பரிசுத்தம் இல்லாமல் ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நம்முடைய வீட்டிற்குள்ளே இருப்பதை குறிக்கிறது. இது நாம் செய்ய வேண்டும் என்று அல்ல, நம்முடைய வீட்டிற்குள்ள, அதாவது ஒரு பாளையம் என்றால் அதுல அநேகர் இருப்பாங்க. அதுபோல ஒரு வீடுன்னா, குடும்பம்னா அநேகர் இருப்பார்கள் இல்லையா? அந்த குடும்பத்திற்குள்ள ஏதோ ஒரு பாவம் தேவ ஆவியானவர் உங்கள் வீட்டிற்குள்ளே உலாவிடாதபடிக்கு தடையா இருக்கிறது. அந்த தடையை முன்குறிக்கும் ஒரு கனவு, ஒரு தரிசனம் தான் உங்களுக்கு அடிக்கடி வருகிற இந்த பூப், அதாவது கழிவையும் அந்த அழுக்கான கழிவறைகளை குறித்தும், இல்லை நம்மளுடைய கரங்களிலே கழிவுகள் இருப்பது போலவும், அதை ஒரு மாதிரி ஒரு அருவருக்கத்தக்க ஒரு சிந்தையும் நமக்குள்ள வர்றதுக்கு காரணம், அந்த கனவுகளுக்கு காரணம் இதுதான். அந்த ஜனங்களுக்கு தேவன் அதை ஒரு சட்டமாகவே கொடுக்கிறார். அந்த சட்டத்தின் பிரகாரமாய் பரிசுத்தமான எந்த இடத்திலும் கழிவுகள் இருக்கக்கூடாது. அருவருப்பான காரியங்களை உன்னுடைய கழிவு தூரமாய் இருக்க கடவுது. நம்முடைய குடும்பம் அப்படின்றது பரிசுத்தமானது. நம்முடைய குடும்பம் தேவன் நேசிக்கிறது.
நம்முடைய குடும்பம் என்பது தேவ ஆவியானவர் இதோ இந்த உலகத்தின் எதிரிகளிடத்திலிருந்து, இந்த உலகத்தின் தெய்வத்தின் இடத்திலிருந்து, பிசாசின் இடத்திலிருந்து நம்மை பாதுகாக்க அனுதினமும் பாளையம் இறங்கி சுற்றி கொண்டிருக்கிற இடம். அப்படிப்பட்ட இடத்துல எது இருக்கக்கூடாதான்? தேவன் விரும்பாத அசுத்தமான கிரியைகள், பாவங்கள் இருக்கக்கூடாது என்று இங்கு தெளிவாக இந்த வார்த்தையின் மூலியமாய் விளக்கும் பொழுது நம்மளால உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதோ உங்களிலே ஒருவேளை சிலருக்கு இப்படிப்பட்ட தரிசனங்கள் வரக்கூடுமானால் அதற்கான தெளிவான அர்த்தம், நம்முடைய வீட்டிற்குள்ளே ஏதோ ஒரு பாவத்தை தேவன் எடுத்து வெளியிலே போடு என்று எச்சரிக்கிறார், எச்சரிக்கையின் சத்தத்தை கொடுக்கிறார் என்பதுதான் இதோ இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தின் பொருள். சரி, இந்த தரிசனம் இப்போ இல்லை, பல ஆண்டுகளாக எனக்கு வருது, நான் எவ்வளவு ஜெபித்தாலும் வருது அப்படின்னா, நம்முடைய ஜெபத்தினால அதை தடுத்து விட முடியாது, நம்முடைய ஜெபத்தினால மேற்கொள்ள முடியாது. நம்முடைய பாளையத்தை சுத்தம் செய்வதன் மூலியமாகத்தான் அதை மேற்கொள்ள முடியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய தனிப்பட்ட பரிசுத்தம் அல்ல, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வீட்டில் இருப்பவர்களுடைய பரிசுத்தமும் மிகவும் முக்கியம் என்று தேவன் நமக்கு எச்சரிக்கிறார். இப்படிப்பட்ட சில தரிசனங்களுக்கு இனி வரும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒருவேளை சில கேள்விகள் இருக்கலாம், உங்களுக்கு தரிசனத்தை குறித்து அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட தரிசனங்களுக்கு அர்த்தங்கள் இனி வரும் நாட்களிலே ஒன் காட் மூலியமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஒருவேளை உங்களுக்கு இது போன்ற வித்தியாசமான தரிசனங்கள் வருதா, எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். உங்களுக்கான தரிசனத்தின் அர்த்தங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ட்ரீம்ஸ் அண்ட் மீனிங்ஸ் என்ற இந்த புதிய எபிசோட் உங்களால் நல்ல வரவேற்பை பெறும் பட்சத்தில் இதை தொடர்ந்து இந்த தரிசனங்களுக்கான அர்த்தங்களையும் வேதாகமத்தின் இன்டர்பிரட்டேஷனையும் வசனத்தின் மூலியமான இன்டர்பிரட்டேஷனையும் உங்களுக்கு தொடர்ந்து அதை கொடுக்கிறோம். எங்களோடும் ஒன் காட் தமிழ் மற்றும் ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரிஸ் இந்தியா ஊழியத்தோடும் இணைந்திருங்கள். உங்களுடைய நன்மை எங்களுடைய நிறைவான ஊழியத்தின் ஒரு ஓட்டமாயிருக்கட்டும். இந்த காணொளி மூலியமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நான் ரெவரண்ட் ரோஷன் ஷான். God bless you.